தூத்துக்குடி மாநகர சாலையோரங்களில் 20,000 மரக்கன்றுகள் நடும் பணியினை கனிமொழி எம்பி துவக்கி வைத்தார். தூத்துக்குடி மாநகரை பசுமையாக்கும் நோக்கில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மாநகராட்சி சாலை ஓரங்களில் 20,000 மரக்கன்றுகள் நடுவதற்கு திட்டமிடப்பட்டு அதற்காக துவக்க விழா மாநகராட்சி 15வது வார்டுக்குட்பட்ட இபி காலனியில் நடைபெற்றது. விழாவில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி மரக்கன்று நட்டு துவக்கி வைத்தார். அவரை தொடர்ந்து சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், மாவட்ட கலெக்டர் இளம் பகவத், மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி, மாவட்ட எஸ்பி ஆல்பர்ட் ஜான், மாநகராட்சி ஆணையர் மதுபாலன், மாவட்ட வருவாய் அலுவலர் அஜய் சீனிவாசன், டவுன் ஏஎஸ்பி மதன், சப் கலெக்டர் பிரபு உள்ளிட்டோர் மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர். நிகழ்ச்சியில் ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு ஒவ்வொருவரும் மரக்கன்றுகளை நட்டனர். தூத்துக்குடி மாநகர பகுதியில் நிழல் தரும் மரங்கள் மற்றும் பசுமையான மாநகரமாக திகழும் வகையில் மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளது. மாநகராட்சி பகுதியில் உள்ள சாலையோரங்களில் 20,000 மரக்கன்றுகள் நடுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இதில் முதற்கட்டமாக மாநகராட்சிக்குட்பட்ட 15 வார்டுகளில் வாகை, புங்கை, இலுப்பை, ஆலமரம், நாவல், பூவரசு, மகாகனி, வேம்பு உள்ளிட்ட 23 வகையிலான மரக்கன்றுகள் நடப்பட்டது. மேலும் வரும் அக்டோபர் மாதம் இறுதிக்குள் 20,000 மரக்கன்றுகள் நடப்பட்டு மாநகராட்சி மூலம் பராமரிக்கப்பட உள்ளது. நிகழ்ச்சியில் அரசு வழக்கறிஞர் மோகன்தாஸ் சாமுவேல், மாநகராட்சி நகர்நல அலுவலர் வினோத் ராஜா, மாநகராட்சி சுகாதார ஆய்வாளர் ஸ்டாலின் பாக்கியநாதன், மண்டல தலைவர் அன்னலட்சுமி, பொதுக்குழு உறுப்பினர் கோட்டுராஜா, கவுன்சிலர்கள் இசக்கிராஜா, பொன்னப்பன், வட்ட செயலாளர் பொன்பெருமாள், மாநகர இலக்கிய அணி தலைவர் சக்திவேல், சுற்றுச்சூழல் அணி துணை அமைப்பாளர் மகேஸ்வரன் சிங், மேயரின் நேர்முக உதவியாளர் ரமேஷ், ஆணையரின் நேர்முக உதவியாளர் துரைமணி, போல்பேட்டை பகுதி பிரதிநிதி பிரபாகரன், தன்னார்வலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.